தண்ணி வாட்டர் கேன் அது நாம இப்போ வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. கீ வாங்கி கூட்டை மட்டும் ஓப்பன் பண்ணலாம். கிச்சன்லேருந்து எல்லாமே எடுத்தாச்சு. வாட்டர் பாட்டில் 2 இருக்கே. ஹால், சாரிம்மா. பெட்ரூம். அந்த கடை வாட்டர் தான் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணிச்சு. இது அந்த அண்ணோட ஃபோன். டே தர்ஷன், நீ தாண்டா வந்திருக்கிறீங்க வீடு ஹெல்ப் பண்ண. அம்மா தர்ஷன் சொன்னால அக்கா நான் தான் உனக்கு வேலையே வைக்காம எல்லா வேலையும் செய்வேங்கான்னு. அவன் வந்திருக்காம்மா. ஐயோ தர்ஷன் வெற்றிகரமாக வீடு மாற்றியாச்சு. ஆமாம், இந்த பசங்களெல்லாம் மாற்றி கூட மாட்டோம். கடைசியாக எல்லாம் வரன்ட்டு எல்லாம் கடைசி காலம் வேண்டிய பசங்கள்லாம் வந்து எடுத்தாங்க. மேலே எடுக்கிறது அடிக்க வச்சு பெட்ரூம் போயிட்டு வர, அப்புறமா ஹோம் டூர் போட்டுக்கலாம். இப்போ பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு. இது எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணுறது பெரிய வேலை. காலி பண்ணுறது கூட எல்லாம் 1 போட்டு கட்டியாச்சு. அதாவது அங்கே வைக்கணும் பெருசாக ஒன்று ஏற்றுறது டைம் ஆச்சு. இறக்குறது 10 நிமிஷம் வரைக்கும் முடிச்சுட்டு மேலே 2nd ஃப்ளோர்லேருந்து இறக்கணும்ல. அதனால் பசங்க நீட்டாக பண்ணிட்டாங்க. இப்போ கிச்சன் திங்ஸ் மட்டும் நான் வேறு எதுவுமே எங்கேயுமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறது கிடையாது. கிச்சன் இதை மட்டும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி. டைனிங் டேபிள் எங்கே போட போகிற? ஒன்றுன்னா தான் பார்க்கணும். எடுத்தோடனே எங்கே போடணும் அவ்வளோ துணி இதெல்லாம் வச்சுருக்கான். சரி, டைனிங் டேபிளும் அங்கே தான் போகும். இந்த ரூம்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். பெட்ரூமில் உட்காந்து சாப்பிடுவோம், கீழே உட்காந்து சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் டைனிங் டேபிள் போட்டுருக்கோம். சரி. அவனுக்கு செட் ஆகல பாவம். அழகு மோதுறான் மேலே ஏறத்துக்கு. மணி பிச்சு போடுவேன் வாங்கிட்டு. எல்லாரும் சுற்றி பார்க்குறான். சுற்றி பார்த்துட்டு வருவான். வெயிட் பண்ணு. எனக்கு மட்டும் வீடு காமிக்காம கூப்பிட்டு விட்டீங்கன்னா சண்டை போடலாம். ஆமா, ஓ சுற்றி பாரு வீட்டை. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிட்ருக்கோம். இன்னும் இவ்வளோ இருக்குது. நாங்கள் துணி மடித்து வச்சிட்டு இருக்கேன். அம்மா இங்கே கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், ஹாய் சொல்லு. அம்மா வந்துட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எண்ணெய் உடஞ்சிருச்சு. எண்ணெய் கொண்டுட்டு வந்து எல்லாம் உடஞ்சி போட்டு அதனால வேறு ஆப்ஷனே இல்லை. திரும்பியும் உட்காந்து எல்லாத்தையும் கழுவிட்டு இருக்காங்க. என்ன இதெல்லாம் கழுவுற வேலையே இல்லை. என்ன பண்ணுறது? நான் அப்படி அப்படியே எடுத்து வச்சுருந்துருக்கலாம். சரி விடு. நானும் அங்கே துணி மடிச்சிட்ருக்கேன். ஒரு மூட்டை காலியாக போகுது. சாரீ ப்ளவுஸ் மட்டும் நீ வந்துரு. நான் அதை பிரிக்கவே இல்லை. ப்ளவுஸ் மட்டும் நான் இப்போ பிரித்ததில் இருக்குது. அதை நான் தனியாக எடுத்து வச்சிட்றேன். நாங்கள் நம்ம போய் செய்கிற வேலையை பார்ப்போம். இதோ பாப்பா ஆஃப் பண்ணே எடுத்து வச்சிட்ருக்கான். சார் தான் அல்டிமேட்டாக பண்ணிட்டுருக்கா. டேய் ஹோய், அங்கே என்னமோ தெரியுது அவருக்கு. இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் ரெடி ஆகணும். நான் போயிட்டு இப்போ இதெல்லாம் மடித்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். டாட்டா பை பாய். டைம் 10 மணி ஆச்சு. இப்போ தான் நான் சாப்பிட்றேன். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ரக்ஷு அப்படியே பேசிட்டு வீட்டை காமிச்சிட்டு வந்துடுவான். அப்புறம் ஹோம் டூர் ஃபுல்லாக உங்களுக்கு போட்டுருவேன். அம்மா இப்போ தான் சாப்பிட்றாங்க. என்ன சாப்பிட்றேன்னா ரோஸ்ட்டு. பசங்க 2 பேர் சாப்பிட்டாங்க. நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன். பார்த்தீங்கன்னா நிறு வெள்ளை இருக்கான் தான் டோர் திறந்துருக்கு. இங்கே வந்துட்டு நாய் வந்துட்டு எல்லா ஊர்லேயும் நாய் வந்துட்டு என்னென்னமோ திடுமா. இங்கே வந்து செருப்பு தின்னுமாம்மா. அதனால செப்பலை உள்ளே வைக்க சொல்லிட்டாங்க இங்கே ஹவுஸ் ஓனரு. இது டைனிங் டேபிள் இங்கே இருக்குது. மேலே இன்னும் துணி மூட்டைலாம் கிடக்கு. ஃபோட்டோஸ் வச்சோம். 2-3 ஃபோட்டோஸ் வந்து பெருசாக அந்த ஃபோட்டோஸ் தான் வைக்க முடியல இங்கே. அதுக்கு ஏதாவது பார்க்கணும். கிளாக் எங்கம்மா? கிளாக்கு கிச்சன்லாம் ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. கிச்சன் ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜு பெட்டு ஃபிட் பண்ணல. நம்ம எதுவுமே ஃபிட் பண்ணல. எல்லாம் அப்படியே போய் வச்சுக்கலாம். இதெல்லாம் அதான் அப்படியே தான் இருக்கும். அவ்வளோதான்.
நம்ம அப்புறம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஹோம் டூர் போட்டுடலாம். முடிடா ம் அப்படிதான் இருக்கு முடி. இங்கே இருக்கு பாரு, இந்த கேப் பிடிச்சிரு. உன் கையில் இருந்த முடி குளிச்சுட்டு வந்தேன். ம் ஹோம் டூரில் ஃபுல்லாக காட்டிடுறேன். அம்மா ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹோம் டூர் போடுங்க. நீங்கள் முடியல தங்கம், எனக்கு சுத்தமாக முடியல. அதனால் வந்து இருந்தேன். அதை வேற ஒருத்தங்க அம்மான்னு பண்ணான் நடிப்பு இதெல்லாம். அவன் பண்ணி பார்த்தா தானே தெரியும் என்ன பண்ணுறது. சரி ஓகே, அதுவும் நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல தங்க, நம்ம வேற ஒரு வீடியோ சந்திப்போம். நாளைக்கு பிரியாணி போட்டுடலாம். வீட்டுக்கு வந்து எதுவும் சமைக்கல, கடையில் வாங்கி தட்டு நாளைக்கு பிரியாணி. சரி, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அண்ணன் வந்து சிக்கன் கடை தான் பக்கத்தில், அவங்க அண்ணனோட மச்சனம் இருக்காங்க. லெக் பீஸ் மட்டும் நம்ம தேவையான லெக் பீஸ் வாங்கிக்கலாம். இங்கேருந்து 2 அடி எடுத்து வச்சா சிக்கன் கடைங்க. சிக்கன் கடை நம்ம சிந்தாமணிக்கு ஃபுல் வேட்டை தான். நாளைக்கு அவருக்கு வந்து வீட்டில் வேலை கிடையாது, கடையில் பாதுகாப்பு. இப்போ இதுலேருந்து எடுத்துட்டுன்னா கடை முன்னாடி இருக்கு அண்ணா கடை, நேராக கடையில் தான் போய் உட்காந்துருப்பான். அங்கே ரத்த வாசம் வந்துட்டா போது சிக்கனுக்கு போயிடுவான். ஏமணி சரி, நீ வேறு டாட்டா பாய்.